இந்த மாடை பொறுத்தளவுக்கு வந்து இந்த புளியெல்லாம் குத்தி கொள்ளும், புளியை வந்து தாக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். புலி வந்து 1 கிலோமீட்டருக்கு மேல அங்கிட்டு இருந்து வந்தா அந்த மாடு மலைக்குள்ள பார்த்தா மாடு வர்றதுக்கு சவுண்ட் போடும். சவுண்ட் போட்டாலே மாடு புலிகள் வர்ற சிம்டம்ஸ் கரெக்டா மாடை கண்டுபிடிச்சு கொடுத்துரும் எங்களுக்கு. இன்னைக்கு 1985ல 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல இன்னைக்கு வெறும் 14,000 மாடு தான் இருக்கு. இந்த மாடுகளுக்கெல்லாம் நிறைய அந்த பெரிய மணி மாதிரி கட்டி விட்டுருக்கீங்கல்ல, ஒரு மாதிரி ஒரு குண்டா மாதிரி இருக்கு, அதுக்குள்ள மணி தொங்குது, என்ன காரணம்? மணி வந்து செடிக்குள்ள மலைக்குள்ள ஒரு செடிக்குள்ள போனா ஒரு மிருகல் இருந்தா அந்த மணி சவுண்டை கண்டு விலகி போயிடும். அதனால அந்த மணிகள் வச்சிருக்கு, வேற ஒன்றும் மணிகள் இல்லை. இந்த இடத்துல அந்த மாடு இருக்கு, நம்ம மாடு மேயுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நீங்க மாடுகள் நிற்கும் போது நம்ம ஏதாச்சும் வந்தோம் அப்படின்னா அப்படியே கிட்ட அப்படியே வெறிக்க பாக்குது இல்ல, என்ன காரணம்? அது வந்து நம்ம மாட்டுக்காரர்களை வந்தா ஒரு பார்த்தோம்னா அது நம்ம மாட்டுக்கார நம்ம மாடு தான் நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. வேத்தாள்னா அந்த மாடு பாயும், கட்டாயம் பாயும். இந்த மலை மாடு, இந்த மலை மாடு வந்து கட்டாயம் வேத்தாளை கண்டா பாயும். இன்னைக்கு அளவுக்கு சூழ்நிலைக்கு தேனி மாவட்ட மாடுகள், விருதுநகர், இந்த 4-5 மாவட்ட மாடுகள் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெஸ்ட்டாக ஓடி நல்லா பாஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஏக்கர் லேசம் வந்து தேனி மாவட்ட மாடு தான் அதிகமாக இருக்கு. இது மைனாப்பூர், அது கரும்போர்,